தோல்வி, ரிஸ்க், வெற்றி இந்த வார்த்தைகளை கேட்டா உங்களுக்கு என்ன தோணுது? வாங்க, இன்னைக்கு நாம டென்சல் வாஷிங்டனோட ரொம்பவே பிரபலமான ஒரு உரையிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது சும்மா ஒரு மோட்டிவேஷனல் பேச்சு மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையை அணுகிறதுக்கான ஒரு புது வழியே இதுதான். சரி, இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. டென்சில் என்ன சொல்றாருன்னா, நான் விழப் போறேன்னா எது மேலேயும் சாஞ்சி பின்னாடி விழ விரும்பல, நான் முன்னோக்கி விழணும். இது கேட்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? பொதுவா நாம ஏதாவது ஒரு பாதுகாப்பு வலை இருக்காதான்னு தான் தேடுவோம். அப்போ இந்த முன்னோக்கி விழறதுன்ற தத்துவம் அப்படி எதைத்தான் சொல்ல வருது? இதுதான் நம்மள முதல் முக்கியமான யோசனைக்கு கூட்டிட்டு வருது. நம்ம பாதுகாப்பு வலைய பத்தி மறுபடியும் யோசிக்கிறது. ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கிறது நல்லதுதான்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா ஒருவேளை அந்த பிளானே நம்மள முன்னாடி போக விடாம பின்னுக்கு இழுக்குதா? இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற 2 பாதைகளையும் பாருங்களேன். இடது பக்கம் பின்னாடி சாஞ்சு விழுறது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப பாதுகாப்பு மாதிரி தோணலாம். ஆனா உண்மையில இது ஒரு சமரசமான வாழ்க்கை. நம்மால வாழக்கூடிய ஒரு முழுமையான வாழ்க்கையை விட ஏதோ ஒண்ணுல திருப்திப்பட்டுக்கிறது. ஆனா இந்த வலது பக்கம் பாருங்க, முன்னோக்கி விழுதல். இது தாங்க உண்மையான வளர்ச்சி. இது தைரியமா ரிஸ்க் எடுக்கிறது, நம்ம ஆர்வத்தை முழுசா பின்தொடர்றது, ஒருவேளை விழுந்தாலும் அடுத்து என்னன்னு கத்துக்கிட்டு முன்னாடி போறது. சரி, இப்போ அடுத்த கொள்கைக்கு போவோம். தோல்வியோட அவசியம். ஆமாங்க, தோல்வின்னா ஏதோ தப்புன்னு நாம நினைக்கிறோம். ஆனா தோல்விங்கிறது நம்ம பயணத்தோட ஒரு பகுதி மட்டும் இல்ல, அது வெற்றிக்கு ஒரு முக்கியமான படியேன்னு இது சொல்லுது. தோல்வியோட அவசியத்தை புரிஞ்சுக்க பேஸ்பால் ஜாம்பவான் ரெஜி ஜாக்சனோட கதைய பார்க்கலாம். அவர் ஹோம் ரன்களுக்கு ரொம்பவே பிரபலம். ஆனா அந்த நம்பரை பாருங்க, 2600. இது என்ன நம்பர்னு நினைக்கிறீங்க? இது அவர் தன்னோட கெரியர்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆனதோட எண்ணிக்கை. ஆமாங்க, பேஸ்பால் வரலாற்றிலேயே இதுதான் அதிகம். ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட். அந்த அவுட்லே பத்தி யாருமே பேசுறதில்ல. மக்கள் அவர் அடிச்ச ஹோம் ரன்களை மட்டும்தான் ஞாபகம் வச்சிருக்காங்க. இதுதான் முன்னோக்கி விழறது. ஒவ்வொரு அவுட்டும் ஒரு ஹோம் ரன்னை நோக்கிய ஒரு படிதான். இப்போ உலகத்தையே மாத்தின இன்னொருத்தரை பத்தி பாப்போம், தாமஸ் எடிசன். இந்த எண் 1000. இது எதை குறிக்குது தெரியுமா? அவர் லைட் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தோத்து போன சோதனைகளோட எண்ணிக்கை. நினைச்சு பாருங்க, 1000 முறை அவர் தோல்வியை சந்திச்சிருக்கார். ஏன்னா அந்த 1001வது சோதனை தான் மின்விளக்கே கொடுத்துச்சு. ஒவ்வொரு தோல்வி அடைஞ்ச சோதனையும் வெற்றியை நோக்கிய ஒரு படிதாங்க. அதனால தோல்வியை கண்டு பயப்படாதீங்க, அதை ஏத்துக்கோங்க. அதனால தான் டென்சல் இந்த ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறாரு. நீங்க தோற்கவே இல்லைன்னா நீங்க உண்மையாவே முயற்சி பண்றீங்களா? இது சும்மா ஒரு கேள்வி இல்ல, நம்மள நாமே ஆழமா கேட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரிஸ்க் எடுக்காம பெரிய வெற்றியை அடையவே முடியாது. நம்மளோட 3வது கொள்கை கனவுகளுக்கும் இலக்குகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சிக்கிறது. வெறும் ஆசைகளை எப்படி செயல்படக்கூடிய முயற்சிகளா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த மேற்கோள் இத ரொம்ப அழகா சொல்லுது. இலக்குகள் இல்லாத கனவுகள் வெறும் கனவுகளே. உங்க கனவுகள் நனவாகணும்னா அதுக்கு ஒரு திட்டம், ஒழுக்கம், அப்புறம் தொடர்ச்சியான முயற்சி கண்டிப்பா தேவை. இந்த 9 புள்ளிகள் புதிர பாருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். உங்க பென்சிலை பேப்பர்ல இருந்து எடுக்காம வெறும் 4 நேர்கோடு பயன்படுத்தி இந்த எல்லா புள்ளிகளையும் இணைக்க முடியுமா? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. நம்மில் பலரும் அந்த பெட்டிக்குள்ளேயே கோடு போட முயற்சி பண்ணுவோம். ஆனா உண்மையான தீர்வு என்ன தெரியுமா? அந்த பெட்டியோட எல்லைகளுக்கு வெளியே போறதுதான். நம்ம இலக்குகளை அடைறதும் இப்படிதான். சில சமயம் நம்ம கற்பனை எல்லைகளை தாண்டி வித்தியாசமா சிந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ டென்சலோட சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு கதையை கேட்போம் வாங்க. இது விடாமுயற்சியை பத்தின ஒரு சக்தி வாய்ந்த உண்மை கதை. அவரோட 30 வருஷ பயணம் இது. டென்சோலோட இந்த பயணத்தை பாருங்க, இது உண்மையிலே நம்ப முடியாதது. அவரோட ஆரம்ப காலத்துல கோட் தியேட்டர்ல நடந்த ஒரு ஆடிஷன்ல தோத்து போறாரு. பல பேர் இதோட முயற்சியை கைவிட்டிருப்பாங்க. ஆனா அவர் விடல. தொடர்ந்து உழைச்சாரு, பிரார்த்தனை செஞ்சாரு, தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருந்தாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, சரியா 30 வருஷம் கழிச்சு அவர் எங்க தோத்தாரோ அதே கோட் தியேட்டர்ல ஃபென்சஸ் நாடகத்தோட கதாநாயகனா நின்னு ஜெயிச்சாரு. இதுதான் விடாமுயற்சியோட உண்மையான சக்தி. சரி, இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இது உங்களுடைய நிறைவேற்றப்படாத திறனை பற்றியது. உங்க மரபுரிமை என்னவா இருக்க போகுது? இப்போ நாம நம்மகிட்டயே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நாம என்ன செய்ய போறோம்? அது நம்ம நேரமா இருக்கலாம், நம்ம தனிப்பட்ட திறமைகளா இருக்கலாம், நம்ம பிரார்த்தனைகள், செல்வம் மட்டும் இல்ல, நம்ம பொறுமை, கருணை, அன்பு மாதிரியான குணங்களும் கூட. இது எல்லாமே நமக்கு கிடைச்ச பரிசுகள். இந்த பரிசுகளை நாம எப்படி பயன்படுத்த போறோம்? இந்த உருவகத்தை ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க உங்க மரணப் படுக்கையில இருக்கீங்க. உங்களை சுத்தி உங்களுடைய நிறைவேறாத திறன்களை குறிக்கிற ஆவிகள் நிக்குது. நீங்க ஒருபோதும் செயல்படுத்தாத ஐடியாஸ், நீங்க பயன்படுத்தாத திறமைகள் எல்லாம் உங்க முன்னாடி நிக்குது.
அதனால நான் உங்களை ஒரே ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். உங்களுக்கான நேரம் வரும்போது உங்க படுக்கையை சுற்றி எத்தனை ஆவிகள் இருக்க போகுது யோசிச்சு பாருங்க. முன்னோக்கி விழ தயாரா இருங்க. உங்க திறமைய முழுசா வாழுங்க.